கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய முடக்கப்பட்ட வாழ்வு, சீரழிந்து போன வாழ்வு, இதில் எல்லாம் இருந்து உங்களை விடுவித்து உங்களுக்கு ஒரு உயர்வை கட்டளையிட்டு ராஜ போஜனத்தை சாப்பிடும்படி வைத்து உங்கள் கண்கள் காண, நீங்க உயரத்தில் இருக்கிறத கர்த்தர் உங்கள் கண்கள் காண செய்கிற கர்த்தர். வாசிப்போம். 2 சாமுவேல் 9:7 பாருங்க. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகி யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிறங்களெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். உங்க லேண்டு, உங்க சொத்து சுகம் இன்னொரு கையில் இருக்கு, ஆனா உங்களுக்குள்ள லீகல் வந்து சேரல. இன்னைக்கு கர்த்தர் மீட்டு உங்க கையில தருவார். இந்த யோனத்தானுக்கு மகன் மேவிபோசேத் கால்கள் முடமானவன். அவனுடைய லேண்டை சீபா எடுத்து அவர் ஆண்டுகிட்டு இருந்தார். நான் சொல்றேன், இதே போல அபகரிச்சுட்டாங்கன்னா கவலைப்படாதுங்க. உங்க வாழ்க்கைய அவன் முடங்கி போன வாழ்வு, அவன் முடவன், கால்கள் செயல்படாதவர், முடங்கி போன வாழ்வா இருக்கலாம், அல்லது சீரழிக்கப்பட்ட வாழ்வா இருக்கலாம். பயந்து பயந்து வாழ்றான். நீ பாருங்க, அவர் சொல்றாரு, நீ என் சமூகத்துல, ராஜ சமூகத்துல அப்பம் புசிப்பாய், நித்தம் ஆசனம் பண்ணுவாய். எனக்கு இதுவரை கால்கள் கட்டிப்பட்டப்பட்டவன். 11 ஷீபா ராஜாவை நோக்கி, ராஜாவை ஆண்டவனே, தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் மது அடியானுக்கு நான் செய்வேன் என்றான். பாருங்க, நேற்று வர எப்படி, இன்னைக்கு ஷீபாவும் அவனுக்கு 10 பிள்ளைகள், எல்லாம் வேலைக்காரங்க எல்லாம் இந்த மேவி போசியத்துக்கு லேண்டுக்கு வேலைக்காரங்களா மாறுறாங்க. மேவி போசியத்துக்கு வேலைக்காரங்களா மாறுறாங்க. அவங்க ராஜ வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் ராஜகுமாரனாக, உங்களை ராஜகுமாரனாய் மீட்டெடுக்கிறார். ஒருவேளை கஷ்டப்பட்டு கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், கட்டுகளை கலற்றுகிறார். முடங்கி போன வாழ்விலிருந்து விடுவிக்கிறார். உங்க தொழில் நசிச்சு போயிருக்கலாம், அதுல இருந்து விடுவிக்கிறார். நீங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படி உங்களை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்து நன்மை செய்வார். எங்களெல்லாம் தகப்பனே, முடங்கி போனை மேவி போசேத்து ராஜ சமூகத்தில் நித்தம் ஆசனம் பண்ண தேவன் கிருபை கொடுத்து நன்மை செய்வார். நல்ல பிதாவே, ஆமென்.